நண்பர்களே, ஓம் நம சிவாய. நண்பர்களே, உங்கள் தினசரி ஜாதகத்தை பார்க்க இந்த சேனலுக்கு குழு சேர்ந்து அனைவரையும் தேர்ந்தெடுக்க அறிவிப்பு மணியை அழுத்தவும். கும்ப ராசிக்காரர்களே, இனிப்புக்களை விநியோகிக்க தயாராகுங்கள். ஏனென்றால் இப்போது பரம கடவுளான சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் டிசம்பர் 8 முதல் டிசம்பர் 14 வரை டிசம்பர் மாதத்தின் 7 நாட்களுக்குள் உங்கள் குடும்பத்தில் 3 பெரிய நற்செய்திகளைப் பெறப்போகிறீர்கள். ஆம் நண்பர்களே, இந்த 7 நாட்களுக்குள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் 3 பெரிய நற்செய்திகள் உங்களிடம் வரவுள்ளன. ஆம் நண்பர்களே, இந்த 3 நற்செய்திகள் மிகப் பெரியதாக இருக்கும். மக்கள், ஐயோ, உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் என்று கூட கூச்சலிடுவார்கள். ஆம் நண்பர்களே, இது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நேரம் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால். ஆம் நண்பர்களே, இந்த 7 நாட்களுக்குள் நீங்கள் பெறப்போவது போல் 7 வாழ்நாளில் கூட இதுபோன்ற நல்ல செய்திகளைப் பெற மாட்டீர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால். சரி நண்பர்களே, அந்த 3 பெரிய நற்செய்திகள் என்ன? எந்தெந்த பகுதிகளில் இந்த நற்செய்தியை பெறுவீர்கள்? வீடியோவில் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். இது மிகவும் முக்கியமான காணொளி. ஆரம்பம் முதல் இறுதி வரை காணொளியை முழுமையாக பாருங்கள். அதனுடன் இந்த 7 நாட்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றியும் இந்த காணொளியில் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். இந்த 7 நாட்களிலிருந்து அதிகபட்ச நன்மைகளைப் பெற நீங்கள் இவற்றை பின்பற்ற வேண்டும். அதைப் பற்றியும் வீடியோவில் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். அதாவது, இந்த காணொளியில் நற்செய்தியுடன் உங்களுக்கான முன்னெச்சரிக்கைகள் உள்ளன. எனவே இது மிகவும் முக்கியமான காணொளி. முழு காணொளியையும் பாருங்கள். அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே இன்றைய காணொளியை பார்க்க முடியும். இது மிகவும் அதிர்ஷ்டமான காணொளி. எனவே உங்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இறுதிவரை காணொளியை பாருங்கள். காணொளியுடன் ஆரம்பிக்கலாம். முதலில் சிவபெருமானின் உண்மையான பக்தர்கள் வீடியோவை லைக் செய்து கருத்துப் பிரிவில் ஹர் ஹர் மகாதேவ் ஜெய் போலேநாத் என்று நேர்மையான மனதுடன் எழுத வேண்டும். இதனால் நீங்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதங்களைப் பெற முடியும். சிவபெருமானின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் இருக்கட்டும். எனவே நண்பர்களே, நேரத்தை வீணாக்காமல் டிசம்பர் 8 முதல் டிசம்பர் 14 வரையிலான இந்த 7 நாட்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அருளால் எவ்வாறு அமையும் என்பதைப் பற்றி விவாதிப்போம். ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, டிசம்பர் 8 முதல் டிசம்பர் 14 வரையிலான இந்த 7 நாட்கள் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நேரம் என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். இது மிகவும் நல்ல நேரம். ஆம் நண்பர்களே, இந்த 7 நாட்களில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. எனவே நண்பர்களே, இந்த 7 நாட்களை மதித்து அவற்றைப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 7 நாட்களில் உங்களுக்கு புதிய லாப வழிகளும் திறக்கும். கூடுதலாக இந்த 7 நாட்களில் சூழ்நிலைகளில் நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் கவனிப்பீர்கள். மேலும் பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அனுபவம் உங்கள் திருமண வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் பாதகமான சூழ்நிலைகளையும் நீங்கள் தீர்க்க முடியும். இந்த 7 நாட்கள் காலம் ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். உங்கள் நிதி நிலைமை மேலும் மேம்படும். அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆன்மீக மகிழ்ச்சியை தரும். நெருங்கிய உறவினரின் இடத்தில் ஒரு மத நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பையும் நீங்கள் பெறலாம். உங்கள் குழந்தையின் வெளிநாட்டுப் பயணம் தொடர்பான செயல்முறைகளும் தொடங்கும். இந்த நேரத்தில் முக்கியமான தகவல்கள் அல்லது நல்ல செய்திகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த 7 நாட்களில் நீங்கள் மிகுந்த மன அமைதியை அனுபவிப்பீர்கள். எதிர்காலத்தில் புத்திசாலித்தனமான முதலீடு உங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த 7 நாட்களில் பணத்தை முதலீடு செய்வது குறிப்பிடத்தக்க நன்மைகளை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள். மேலும் கடந்த சில நாட்களில் உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் பெறுவீர்கள். தடைகள் மற்றும் பின்னடைவுகள் இருந்தபோதிலும் அனைத்து முக்கியமான பணிகளையும் நீங்கள் முடிக்க முடியும்.
இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு மிகவும் நல்ல நேரம். உங்கள் சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தினருடனா உறவுகள் மிகவும் இணக்கமாக மாறும். மேலும் சில கடந்தகால எதிர்மறை தவறான புரிதல்களும் தீர்க்கப்படும். இந்த 7 நாள் காலம் உங்கள் கௌரவத்தை அதிகரிக்கும் நேரம். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் சிறிது நேரம் செலவிட மறக்காதீர்கள். இது உங்களை இலகுவாகவும் மன அழுத்தமில்லாமலும் உணர வைக்கும். இந்த 7 நாட்களில் நீங்கள் அன்றாட பணிகளையும் பிற பணிகளையும் எளிதாக முடிக்க முடியும். இந்த நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்தில் உங்கள் அண்டை வீட்டாருடன் நல்லுறவை பேணுவது மிகவும் முக்கியம். உங்களை அவமானப்படுத்தக்கூடிய எந்த நடத்தையையும் தவிர்க்கவும். இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகள் உங்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்பதால் நீங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும். ஏனெனில் நீங்கள் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். அதை அவர்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் எதிரிகள் உங்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள். ஆனால் அவர்களால் உங்கள் வழியில் நிற்க முடியாது. அவர்களால் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. எனவே எந்த பயமும் இல்லாமல் முன்னேறுங்கள். வெற்றி உங்களை பின்தொடரும். இருப்பினும் சில நேரங்களில் உங்கள் ஆக்ரோஷமான தன்மை உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இயல்பில் சிறிது இனிமையை வைத்திருங்கள். மற்றவர்களை புண்படுத்தாமல் இருக்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். மேலும் உங்கள் உணர்ச்சி மற்றும் தாராள மனப்பான்மையை மாற்ற முயற்சிக்கவும். ஏனெனில் மக்கள் உங்கள் அப்பாவித்தனத்தை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் நீங்கள் எப்போதும் அனைவருக்கும் உதவ தயாராக இருப்பீர்கள். மேலும் இந்த இயல்புதான் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே உங்களுக்கு நல்லது செய்ய விரும்பாதவர்களை அடையாளம் காண கவனமாக இருங்கள். மேலும் உங்களுக்கு தீங்கு செய்ய விரும்புபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மேலும் இந்த 7 நாட்களில் குறிப்பாக எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நேரத்தில் நிதி பரிவர்த்தனைகளைச் செய்யும்போது எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் நிதி இழப்புகளையும் சந்திக்க நேரிடும். இருப்பினும் நிதி ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் நீங்கள் ஏமாற்றப்பட்டு பணத்தை இழக்க நேரிடும். நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அதை சிந்தனையுடன் செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்லது. படிக்கும் மாணவர்கள் தங்கள் உடல்நலம் மற்றும் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும். எந்தவொரு பொருத்தமற்ற நடத்தையையும் தவிர்க்கவும். சமூக ஊடகங்களில் அல்லது கெட்ட சகவாசத்தில் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய ஒரு நேரம். இந்த 7 நாட்கள் நம்ப முடியாத அளவிற்கு நன்மை பயக்கும். நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நழுவ விடாதீர்கள். இப்போது உங்கள் காதல் வாழ்க்கையைப் பற்றி பேசினால், இந்த 7 நாட்களுக்குள் உங்கள் காதல் உறவு மிகவும் இனிமையாக மாறும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஆம் நண்பர்களே, உங்கள் காதல் உறவு திருமணமாக மாறுவதை தடுத்த தடைகள் நீங்கும். உங்கள் காதல் உறவு விரைவில் திருமணமாக மாறும். இந்த 7 நாட்களில் உங்கள் வீட்டில் உங்கள் காதல் உறவு பற்றிய விவாதங்கள் அதிகமாக இருக்கும். மேலும் அந்த காதல் உறவு விரைவில் திருமணமாக மலரும். குழந்தை பிரச்சினைகள் தொடர்பாக உங்கள் துணைவருடன் சில மோதல்கள் இருக்கலாம். ஆனால் அவை விரைவில் தீர்க்கப்படும். கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவி இடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் அல்லது ஏதாவது காரணத்தால் கிரக மோதல் இருந்தால் அதுவும் தீர்க்கப்படும். காதல் வளரும். உறவு மீண்டும் இனிமையாக மாறும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணக்கமாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான முறையில் ஒன்றாக நேரத்தை செலவிடுவார்கள். புனித யாத்திரைக்காகவோ அல்லது புனித யாத்திரைக்காகவோ நீங்கள் ஒரு மத தலத்திற்குச் செல்லக்கூடிய நேரமாகவும் இது இருக்கும். இது உங்களுக்கு ஆன்மீக மகிழ்ச்சியை தரும். உங்கள் வணிகம், வேலை, கல்வி அல்லது தொழில் குறித்து இந்த 7 நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் கவனக்குறைவு மற்றும் தாமதப்படுத்துதல் சில முக்கியமான பணிகளை முடிக்காமல் விட்டுவிடலாம். எனவே அலட்சியத்தை தவிர்க்கவும். சந்தைப்படுத்தல் மற்றும் ஊடகம் தொடர்பான பணிகளை தவிர்க்கவும். வீட்டிலிருந்து உங்கள் பெரும்பாலான வேலைகளை முடிப்பது நன்மை பயக்கும். மேலும் இந்த 7 நாட்களில் வியாபாரத்தில் லாபம் ஈட்டுவதற்கான ஏராளமான வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள்.
தற்போது வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபம் தெரியும். நேரம் மிகவும் நிலையற்றது. குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். இந்த நேரத்தில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் உங்களைப் பற்றி பேசப்படும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணிக வளர்ச்சி இரட்டிப்பாகவும் 4 மடங்காகவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்புவோருக்கும் அதற்கான வலுவான ஆற்றல் உள்ளது. அதற்கு ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் தொழிலை எவ்வாறு வளர்க்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் எதை தொடங்க விரும்புகிறீர்கள்? எப்போது அதைச் செய்ய விரும்புகிறீர்கள்? அதை ரகசியமாக வைத்திருங்கள். இந்த விஷயங்களை கசிய விடாதீர்கள். இல்லையெனில் நீங்கள் குறிப்பிடத்தக்க இழப்புகளை சந்திக்க நேரிடும். மேலும் பின்தங்கியிருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்கள். பணிபுரியும் நிபுணர்களைப் பற்றி பேசுகையில் வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம். உங்கள் முதலாளி மற்றும் வேலையில் மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள். உங்களுக்கு பாராட்டு மற்றும் சலசலப்பு கிடைக்கும். உங்கள் பெயர் எதிரொலிக்கும். திட்டங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு ஒரு திட்டம் அல்லது பணி ஒதுக்கப்பட்டால் அதை சரியான நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு பாராட்டுகளை பெற்றுத்தரும். இது எதை அடைவீர்கள்? உங்கள் முதலாளியின் பார்வையில் உங்கள் மதிப்போ அதிகரிக்கும். உங்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்டாலும் அதை நீங்கள் 100% செய்வீர்கள். இது எதை அடையும்? இது உங்கள் பதவி உயர்விலும் உங்களுக்கு உதவும். வேலையில் இருப்பவர்களும் நீண்ட காலமாக இடமாற்றம் செய்ய முயற்சிப்பவர்களும் இருந்தால் இது அவர்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். வேலை செய்து இடம்பெயர்வு செய்ய விரும்புபவர்களும் போட்டித் தேர்வுகள் மூலம் வேலைக்கு தயாராகி வருபவர்களும் இருந்தால் இது அவர்களுக்கு ஒரு நல்ல நேரமாகும். போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்கள் மூலம் நல்ல வேலையை பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளன. நீங்கள் விரும்பும் வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். மேலும் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவு கண்டால் இந்த 7 நாட்களில் சிறிது நேரம் அதைப் பற்றி விவாதிப்பதைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த வாரம் பயணம் செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். மாறாக அடுத்த 7 நாட்களில் அல்லது எதிர்காலத்தில் உங்கள் பயணத்தை திட்டமிடுங்கள். இந்த நேரம் நீங்கள் இப்போது வெளிநாடுகளுக்குச் செல்லாமல் இருப்பது நல்லது என்பதைக் குறிக்கிறது. கூடுதலாக கட்டிடம் மற்றும் சொத்து தொடர்பான வணிகங்கள் நல்ல லாபத்தை ஈட்டும். மேலும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் முக்கியமான கோப்புகள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது. அவை தொலைந்து போகும் அல்லது திருடப்படும் அபாயம் உள்ளது. இளைஞர்கள் தங்கள் தொழில் குறித்தும் தீவிரமாக இருக்க வேண்டும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். அவற்றை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது உங்களை பொறுத்தது. சட்டப் படிப்பை தொடர்பவர்களும் மிகவும் சாதகமானவர்கள். நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். மேலும் நிதி ரீதியாகவும் இது மிகவும் நல்லது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. மேலும் வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளன. நிலுவையில் உள்ள நிதிகளைப் பெறுவீர்கள். எனவே நிதி ரீதியாக நேரம் மிகவும் சாதகமாக உள்ளது. கவலைப்பட வேண்டாம். இது மிகவும் நல்ல நேரம். நீங்களே பார்ப்பீர்கள். இந்த 7 நாட்களில் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை அடைய வாய்ப்புள்ளது. மேலும் உங்கள் உடல்நலத்தைப் பற்றி பேசுகையில் நண்பர்களே, இந்த 7 நாட்களில் உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருங்கள். மாறிவரும் வானிலை உங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முதலில் தினமும் யோகா மற்றும் பிராணயாமா பயிற்சி செய்யுங்கள். தியானம் செய்யுங்கள். நேர்மறை சிந்தனையே பேணுங்கள். இயற்கையுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் மற்றும் ஆயுர்வேத பொருட்களை உட்கொள்ளுங்கள். இன்னொன்றையும் மனதில் கொள்ளுங்கள். யாரிடமும் எதிர்மறை உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். நேர்மறை சிந்தனையே பேணுங்கள். நீங்கள் மற்றவரிடம் நேர்மறையாக நினைத்தால் நீங்களும் நேர்மறையான பலன்களை அனுபவிப்பீர்கள். எனவே இந்த 7 நாட்களில் நீங்கள் அதிக பலன்களைப் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன்.
இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த விருப்பத்துடன் இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறோம். அடுத்ததில் இதேபோன்ற முக்கியமான ஜாதக வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.